தாவேகா மாநாட்டிற்கு வரும் தொண்டர்கள் மாநாட்டு திடல் பகுதியிலேயே உணவு தயாரித்து சாப்பிட்டுவிட்டு மாநாடு தொடங்க காத்திருக்கின்றனர். இது தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்குகிறார். பார்க்கலாம். மதுரை பாரப்பத்தி பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு இன்று நடைபெறக்கூடிய வேளையிலேயே இந்த மாநாட்டு திடல் அருகிலேயே 3 இடங்களில் பார்க்கிங் வசதியானது ஏற்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. இந்த பார்க்கிங் பகுதியில் வந்துட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய கார் மற்றும் பேருந்து உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு நிறுத்தி வைக்கப்பட்ட உடனேயே இங்கிருக்கக்கூடிய அந்த தொண்டர்கள் இங்கிருந்து மாநாடு திடலுக்கு செல்வதற்கு முன்பதாகவே தாங்கள் கொண்டு வந்திருந்த உணவு பாத்திரங்களிலிருந்து காலை முதலே காலை உணவு தயார் செய்து ஆங்காங்கே சமைத்து சாப்பிட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சேலத்தைச் சேர்ந்த ஒரு குழுவினர் நம்மிடம் இருக்கிறார்கள். அவரிடம் கேட்கலாம். அண்ணே வணக்கம். இப்போ எங்கே எவ்வளவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? இப்போ நீங்கள் காலை உணவு தயார் செஞ்சுக்கிறீங்களே, அதை பற்றி சொல்லுங்கள். வணக்கம். நாங்கள் சேலம் மாவட்டம் கெங்குவெளி வட்டம் தெடாவூர்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் நேற்று நைட்டு 9 மணிக்கெலாம் இங்கே வந்துவிட்டோம். மதுரைக்கு வந்துவிட்டோம். உங்கள் ஊரில் சாயங்காலம் 4 மணிக்கே கிளம்பணும். நைட்டு இங்கே எடுத்துகிட்டு ஜாமான் நாங்கள் வரும்போதே எடுத்துகிட்டு வந்துட்டோம். வந்துட்டு இப்போ காலை உணவு நாங்களே தயார் பண்ணிட்டோம். இப்போ தயார் பண்ணிட்டு சாப்பிட்டு தளபதியை பார்த்துட்டு இதே உணவை நாங்கள் மதியமாக சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து கிளம்புவோம். நாங்கள் 100 பேர் வந்துடுவோம். அதாவது இந்த மாநாட்டு திடல் பகுதியிலேயே ஆங்காங்கே காலை உணவாக தக்காளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் உள்ளிட்ட பல்வேறு வெரைட்டி வகையான சாதங்களை தயார் செய்து இங்கேயே உணவு அருந்திவிட்டு தொடர்ச்சியாக தொண்டர்கள் மாநாட்டு திடலுக்கு செல்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் கபூருடன் ரமேஷ். மாற்றம் தருமா மதுரை மாநாடு? என்ன பேச போகிறார் விஜய்? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னுடைய எகிரும் எதிர்பார்ப்புகள், அரசியல் பார்வையாளர்களின் ஆழமான அலசல்கள். விஜய் கட்சி 2026 தேர்தலில் என்ன முடிவு எடுத்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்? இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் திமுக யாராவது ஒருத்தரை பார்த்து பயப்படுதுன்னா அது விஜயை பார்த்து தான். அவர் பேச்சும் தரமா இருக்கும், செயலும் தரமா இருக்கும், சம்பவம் ரொம்ப தரமா. பிரத்யேக நேரலைகள், நொடிக்கு நொடி அப்டேட் களத்திலிருந்து. தமிழ்நாட்டு அரசியலில் புதிய தலைமுறை டிஜிட்டலில் நாள் முழுவதும் மாநாடு 2.0